பிரதி சபாநாயகர் அவர்களே, தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஒரு வருடத்தை தற்பொழுது பூர்த்தி செய்திருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி இன்று ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கின்றது. இந்த ஒரு வருட காலப்பகுதிக்குள்ளே இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைக்கான தீர்வுகள் என்னவென்றதை பார்த்தால், ஒரு விரல் நீட்டி சொல்லக்கூடிய நாட்டிலே இருக்கிற மக்கள் எல்லா மக்களுக்குமான தீர்வுகள் எதுவும் விடலைன்றதும் ஒரு புறம் இருக்கட்டும், குறிப்பாக தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் முக்கியமான பிரச்சனைகளுக்கு இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்தினால் என்னென்ன தீர்வுகள் வழங்கியிருக்கிறான்னு பார்த்தால் ஒரு திருப்தி அடையக்கூடிய வகையான ஒரு தீர்வை கூட நாங்கள் அடையாளப்படுத்த முடியாது. அனைவருக்கும் தெரிந்த விடயம், ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் ஒரு வருடம் இறுதியாக போகின்றது. நாங்கள் ஒரு வருடத்துக்குள்ளே என்ன செய்திருக்கிறோம் என்று யாராவது கேட்டால் ஒன்றுமே சொல்வதற்கு இல்லை என்றதுக்காக அவசரமாக செப்டம்பர் மாதத்திலே முதல் வாரத்திலே யாழ்ப்பாணத்துக்கு சென்று அந்த இடங்களிலே சில அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைத்தார்கள். அவசரமாக கொழும்பிலே சில அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். இப்படியான, அதாவது 21ஆம் தேதி வரும் பொழுது என்ன செய்திருக்கிறான்னு யாராவது கேட்டால் சொல்வதற்கு எதுவுமே இல்லாமல் அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக அவசரமாக, நானும் பார்த்திருந்தேன் பிரதி சபாநாயகரால், நீங்களும் அந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருந்த நீங்கள் அவசரமாக சென்று சில நிகழ்வுகளை ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஆனால் தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் முக்கியமான பிரச்சனைகளுக்கு இதுவரைக்கும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வினையோ, சில விடயங்களுக்கு தீர்வுகள் ஒரு வருடத்துக்குள்ளே காண முடியாது, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் you have to have a trajectory. The government's trajectory towards resolving this issue should be there. Within a year we should at least see that your government is keen on resolving some of the issues that the Tamil people of this country are facing. Now I have listed out some of these issues, Honorable Deputy Speaker. Now, land related issues, 1 year, it's been 1 year since President Andrakumar Dissanayake has come into office. Within a year, you all haven't been able to resolve any of the land issues. I saw the Minister in charge of Transport had gone to Jaffna and attended a meeting at the Jaffna District Development Committee meeting, and he was very proudly telling the media and everybody present that the NPP government has released roads. Honorable Deputy Speaker, on that road you can only travel, you cannot get down. So if the length of the road is, let's say hypothetically 2 kilometers, for that length of 2 kilometers you can only travel, you can't get down, because the lands beside the road are still occupied by the military. So you can't really call this release of land or opening up roads. அந்த வகையிலே இந்த நாட்டிலே வந்து எங்களுடைய மிக முக்கியமாக வடக்கு கிழக்கிலே மேய்ச்சல் தரையோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கின்றது. வடக்கு கிழக்கிலே காணி சம்பந்தமான மேய்ச்சத்தரையோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொன்னால் குறிப்பாக மயிலத்தமடு மாதவனை என்ற மேய்ச்சத்தரை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் ஒரு பிரதேசம். அது சம்பந்தமாக வர்த்தமானி மூலம் அறிவிக்காவிட்டால் மகாவலி அதிகார சபைக்குள்ளே அந்த காணி இருக்குமா இருந்தால் தொடர்ச்சியாக இனரீதியான முரண்பாடுகள் வரும். பண்ணையாளர்கள் கௌரவ சபா பிரதி சபாநாயகரை 730 நாட்கள் கடந்தும் இந்த மேய்ச்சத்தரையை வர்த்தமானி மூலம் அறிவிக்குமாறு கேட்டிருக்காங்க உங்களுடைய அரசாங்கத்தின் கீழே. இதுவரைக்கும் அதுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கை கூட எடுக்கவில்லை. இது பெரும்போகும் விவசாயம் செய்யும் காலப்பகுதி. இந்த காலப்பகுதிக்குள்ளே இனி ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளே அத்துமூறிய விவசாயிகள் வந்து அந்த பண்ணையாளருடைய மேய்ச்சத்தரை காணிக்குள்ளே அபகரிக்க போறார் நிலத்தை. இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் அதுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வினை ஆய்வு கூட செய்யவில்லை. எங்களுடைய பிரதேசத்திலே இராணுவ முகாம்களை விடுவிப்பதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். எதுவும் வாயால சொல்றது மாத்திரம்தான், அங்க மாவட்டத்துக்கு சென்று பார்த்தால் எதுவும் இல்லை. அதே போலதான் எங்களுடைய வனையிலாக ஃபாரஸ்ட் வைத்திருக்கிற காணிகளை விடுவிக்கிறதாக இதே இன்றைய தலைப்புக்கு பொறுப்பாக இருக்கிற அந்த அமைச்சர் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வந்த பிறகு சொன்னார். சொல்லி 3 மாதங்கள் இதுவரைக்கும் ஒன்றும் இல்லை. எங்களுடைய மக்கள் முகம் கொடுக்கும், கடந்த காலத்தை முகம் கொடுத்த ஒரு மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக இந்த அரசாங்கத்துடைய தீர்வை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்று ஜனாதிபதி அவர்கள், நான் காலையில் ஒரு செய்தி ஒன்றை பார்த்திருந்தேன். யாழ்ப்பாணத்திலே ஒரு நவீன சர்வதேச மைதானம் ஒன்றை கட்டுவதற்கு இல்லாட்டி ஒரு மைதானம் ஒன்றை ஆரம்பிக்கிறதுக்கு தெரிவு செய்த அந்த இடத்திலே சில ஆயுதங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. செம்மணியிலே மனித புதகுலிகள் தோண்டப்பட்டு கொண்டிருக்கு, காணப்பட்டு கொண்டிருக்குது. இதுவரைக்கும் அந்த விடயங்களுக்கு ஒரு நடவடிக்கை இல்லை. நாட்டிலே ஜனாதிபதி அவர்களும் சரி, பிரதமரும் சரி, அமைச்சரும் சரி, மாகாண சபை தேர்தலை 2025ஆம் ஆண்டிலே ஆரம்ப பகுதி என்றார்கள், 25 பின்னு கண்டார்கள், தற்பொழுது 26 என்றார்கள்.
அதுக்கான சட்டமூலத்தை அமல்படுத்துவோம் என்று சொன்னால் அதுக்கு விருப்பமில்லை. நிறைவேற்ற அதிகார முறையை நாங்கள் இல்லாமல் செய்வோம் என்று சொன்னார்கள். இதுவரைக்கும் பேச்சுவார்த்தையிலே கூட அது சம்பந்தமாக பேசப்படவில்லை. புதிய அரசியலமைப்பின் உருவாக்கத்தை பற்றி இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. இப்படி அடுக்காக சொல்லிட்டு போகலாம். அந்த வகையிலே கௌரவ பிரதிசபாநாயகர்களே, மிக தெளிவாக சொல்கின்றேன், எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகள் இருந்ததை விட மோசமான நிலைக்கு போய்கொண்டிருக்கின்றன என்றால், கடந்த கால அரசாங்கமாவது பச்சையாக சொன்னார்கள் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று. இவர்கள் நாங்கள் இனவாதிகள் இல்லை, வடக்கு மாகாணத்தில் இருக்கும் மக்கள் மீது எங்களுக்கு தான் அதிகமான கரிசனை இருக்கு என்று சொல்லியே எங்களுடைய மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாங்கள் இதை அனுமதிக்க முடியாது.